ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் கரங்களில் தந்து செபிக்கிறோம். ஆவியானுடைய கிருபை இவர்களை தாங்கி நடத்தணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஏசப்பா, பெரிய காரியங்களை செய்கிறவர் எங்களுக்கு முன்பதாக இருக்கிறீர். மாற்றங்களை கொண்டு வருகிறவர், மாற்றங்களை செய்கிறவர் எங்களுக்கு முன்பதாக இருக்கிறீர். அதனால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்கள் கிருபை எங்களை தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலும் நாம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்து சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார். பிரியமானவர்களே, இந்த உலகம் பலரையும் காணாமல் போகும்போது, இந்த உலகம் பலரையும் மறந்து போகும்போது வேதம் சொல்லுகிறது, இயேசு அவர்களை கண்டார். என்னை காண்பதற்கு யாருமில்லை, என்னை விசாரிப்பதற்கு யாருமில்லை, எனக்கு உதவி செய்வதற்கு யாருமில்லை என்று ஒருவேளை நீ எல்லாவற்றையும் இழந்து வேதனை அனுபவித்து கொண்டிருக்கலாம். வேதனையின் மத்தியில் புலம்பிக் கொண்டிருக்கலாம். இந்த வசனம் உங்களுக்காக, இந்த வார்த்தை உங்களுக்காக. இயேசு அவர்களை கண்டார். அப்படியானால் நம்முடைய தேவன் நம்முடைய குறைவில் காண்கிற தேவன். உலகம் உயர்தரமானதை காணும், உயர்ந்ததை காணும், தனக்கு நிகரானதை காணும், தன்னை விட மேலானதை காணும். ஆனால் நான் ஆராதிக்கிற இயேசு என்னை கண்ட இயேசு உங்களுடைய குறைவிலே உங்களை காண்கிறது. வசனம் சொல்லுகிறது, சகரியா 4:10 சொல்லுகிறது, பூமியின் மீதுங்கும் உலாபிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய 7 கண்கள். இந்த 7 கண்கள் எதை பார்க்கிறது தெரியுமா? ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு உள் அவஸ்தையும் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலும் நீங்கள் எந்த சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கிறீர்கள், எந்த நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? மனிதன் முகத்தை மட்டும் பார்ப்பான், என் கர்த்தரோ உன்னுடைய இருதயங்களின் ஆழங்களை அறிகிறவர். அவர் உன் இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிறவர். இந்த வேளையிலும் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், அவர்கள் பின்படித்து கொண்டிருக்கும் போது இயேசு அவர்களை கண்டார். இவர்களை இயேசு பார்க்கும்போது இவர்களின் நிலைமை என்ன? இவர்கள் எந்த சூழ்நிலையில் நின்று கொண்டிருந்தார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிப்போமே. ஆனால் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 5ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே பலியை போடுகிறோம். ஒரு தெளிவை அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. கடந்த நாள் முழுவதும் நான் ரொம்ப அத்வானிச்சேன் பிரதர், ரொம்ப பிரயாசம் பட்டேன் பிரதர். எனக்கு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, என் படகு நிறையும், என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் எதுவுமே அகப்படலைன்னு ஒருவேளை கண்ணீர் மத்தியில் நின்று கொண்டு இருக்கிறீர்களா? நான் நினைக்கிறேன், பேதுரு வீட்டிலிருந்து வரும்போது, அவர் படகும் வலையுமாய் வரும்போது தன் மனைவியிடம் சொல்லியிருப்பா,
நம்முடைய வறுமை மாறும். நான் கடலுக்கு போய் மீன் பிடித்து என் படகை நிரப்பிக் கொண்டு வருகிறேன். அநேகர் வேலைக்கு சொல்லும்போது, குடும்பத்தை பார்க்க அவன் நெருக்கம் அனுபவிக்கும் போது, பாரம் அனுபவிக்கும் போது பலர் சொல்லுகிறது உண்டு, ஏதாவது கிடைக்குதா, ஏதாவது ஆசீர்வாதம் வருமா, நான் பார்த்து கொண்டு வருகிறேன். ஆனால் வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது இவர்கள் போய் வலையை விரித்தார்கள். பேதுருவின் தொழில் மீன் பிடித்தல். எப்போ என்ன மீன் கிடைக்கும் என்று பேதுருவுக்கு நன்றாக தெரியும். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, என் வலையில் நிறைய மீன்கள் சிக்கும், என் வலையில் அநேக மீன்கள் கிடைக்கும், என் படகு நிரம்பும். இன்னைக்கு ஒரு வேளை என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே, நீயும் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கலாம். என் குடும்பம் வாழும், என்னுடைய ஆசீர்வாதம் நன்மையாக மாறும், என் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும், எனக்கு நன்மை உண்டாகும், நான் ஆசீர்வாதத்தை சம்பாதிப்பேன், என் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களும் ஏதாவது காரியங்களில் ஈடுபட்டு இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இரவு முழுவதும் பிரயாசப்பட்டான் பேதுரு. இரவு முழுவதும் கண் விழிப்பு, இரவு முழுவதும் சரீரத்தின் களைப்பு, எல்லாவற்றையும் அனுபவித்து காலையில் வலையை இழுக்கும் போது ஒரு எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? என் வலை நிரம்பும், என் வலை நிரம்பும். அநேகருடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, என் குடும்பம் வாழும், நான் செய்கிற தொழிலில் எனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும், நான் செய்கிற வேலையில் எனக்கு ஒரு மாற்றம் உண்டாகும் என்று நீ பல கனவுகளோடு நீ செயல்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் எதிர்பார்ப்புகள் மத்தியில் சூன்யமான படகில் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய வலையை இழுத்த போது அவனுடைய வாழ்க்கையில் அவன் வெளிப்பட்டது ஏமாற்றம். எப்படி அந்த வலையை விரித்தானோ அப்படியே அந்த வலை திரும்ப வந்தது. அதற்குள்ளால ஒரு சிறு மீன் கூட அகப்படவில்லை. ஒருவேளை அதே பாஸ்டர், நானும் என்னுடைய வாழ்க்கையில் வெறுமை அனுபவித்து கொண்டிருக்கிறேன், என்னால் நில நிற்க முடியவில்லை. ஸ்தோத்திரம், தோல்வி மேல தோல்வி, ஹல்லேலூயா, வேதனை மேல வேதனை, நெருக்கத்தின் மேல நெருக்கம், அவமானத்தின் மேல அவமானம், நிந்தனை மேல நிந்தனை, ஒன்றுமே இல்லை, எல்லாம் கீழ்நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்று தோல்வியின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கலாம். பேதுரு தோல்வியில் நின்று கொண்டிருந்தார். அவருக்கு வேதனை. இனி என்ன செய்ய முடியும்? ஆசையோட 2 படகை கொண்டு வந்துட்டோமே, ஆசையோட 2 படகை நான் கொண்டு வந்தேனே, ஒரு மீன் கிடைக்காதா? கண்ணன், வேதனை அனுபவிக்கிறீர்களா தெய்வ பிள்ளையே? இப்போ இவர்கள் படகை விட்டு இறங்கி வலையை அலசி கொண்டிருக்கிறார்கள். வலையை அலசி கொண்டிருக்கிற சூழ்நிலையை பூமியின் மீது உலாவிக் கொண்டிருக்கிற என் இயேசு கண்டார். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 4வது அதிகாரம் 13வது வசனம் எப்படி சொல்லுகிறது? அவர் பர்வதங்களை உருவாக்குகிற தேவன், பூமியின் உயர்ந்த இடங்களில் உலாவிக் கொண்டிருக்கிறவர். ஒரு நாள் அவர் உலாவிக் கொண்டு இருக்கும்போது, அவர் எப்போதும் உலாவிக் கொண்டிருக்கிறவர், இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, தூங்காமல் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிற தெய்வம். அந்த பூமியின் உயர்ந்த இடங்களில் அவர் உலாவிக் கொண்டிருக்கும் போது என் இயேசு கண்டது என்ன தெரியுமா? வெறுமை அனுபவித்து இரவு முழுவதும் அத்துவானித்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாம தோல்வியின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிற குடும்பம் தத்தளித்து கொண்டிருக்கிறதான பேதுருவின் நிலைமையை என் கர்த்தர் கண்டார். இன்னைக்கு பூமியில் உலாவிக் கொண்டிருக்கிற அதே கர்த்தர் பூமியின் மேல உயர்ந்த இடங்களில் நடை கொள்ளுகிறதான என் பரிசுத்த தேவன் இன்றைக்கு உங்களையும் உங்களுடைய சூழ்நிலையும் என் ஆண்டவர் காண்கிறவர். பிரிய தெய்வ பிள்ளையே, நீ ஆண்டவர் விசுவாசி, ஆண்டவர் உன்னை காண்கிறார்.
உன் நிலைமையை அறிகிறார். உனக்கு மாற்றத்தை தர என் ஆண்டவர் ஆவலோடே காத்திருக்கிறார். நிச்சயமாய் நீ மாற்றத்தை காண்கிற நாட்கள் இது. Praise the Lord. வேதனையின் விளிம்பில் நின்று கொண்டிருந்தவன் பேதுரு. இயேசு அவனை கண்டபோது ஆண்டவர் சொன்னார், நான் உன் படகுல ஏறட்டுமானார். பேதுரு தன்னுடைய படகை இயேசுவுக்கு கொடுத்தான். இயேசு பேதுருவின் படகில் ஏறினார். பிரிய தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் படகில் இயேசு உண்டா? உங்கள் குடும்பத்தில் இயேசு உண்டா? இயேசுவுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை நீங்கள் கொடுக்குறீங்களா? உங்கள் படகுல இயேசு வாசம் பண்ண விரும்புகிறார். இயேசு உங்கள் வீட்டில் வர விரும்புகிறார். இயேசு உங்கள் வீட்டில் வந்தால் உங்களுடைய சூன்யதை மாறும். இயேசு உங்கள் வீட்டில் வந்தால் உங்களுடைய இல்லாய்மை மாறும். இயேசு உங்கள் வீட்டில் வந்தால் உங்களுடைய நிராசை ஒழியும். மாற்றுகிற கர்த்தர் இயேசு படகில் உட்கார்ந்தார். இயேசு படகில் உட்கார்ந்து பேசினார். பேதுரு இயேசுவுக்கு படகை கொடுத்தப்போ இயேசு பேதுருவுக்கு சொன்னார், ஆழத்திலேக்கு சற்று நீக்கி கொண்டு போய் வலையை போடு. அவன் சொன்னான், ராத்திரி முழுவதும் அத்துவனிச்சோம்பா, பிரயாசப்பட்டோம்ப்பா, ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனாலும் ராத்திரி முழுவதும் அத்துவானிச்சோம், ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒரு பிரயோஜனம் இல்லை. இயேசு சொன்னார், நீ ராத்திரி முழுவதும் அத்துவானிச்சதும் பிரயாசப்பட்டதும் நான் இல்லாமல், ஆனால் இப்போ நான் உன் படகுல வந்திருக்கிறேன். நீ உன் படகை எனக்கு கொடுத்திருக்கிறாய். இனி இந்த படகுல நான் உட்கார்ந்துருக்கிறேன். இனி வலையை போடுனாரு. பேதுரு வலையை போட்டான். பேதுரு வலையை போட்ட போது, அந்த வலையை இழுத்த போது, பிரியமான தெய்வ பிள்ளையே, ஆமென், ஒரு படகல்ல 2 படகும் நிரம்பத்தக்க விதத்தில் என் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஆமென் அள்ளி கொடுத்தார். உன் படகுல இயேசு உண்டா? இயேசு கண்டார் இல்லாய்மையின் அனுபவம். இயேசு கண்டார் தனிமையின் அனுபவம். இயேசு கண்டார் வேதனையின் அனுபவம். நீ நிறைவாக இருக்கும்போது உன்னை காண்கிற அநேக கண்கள் உண்டு. நீ செல்வமாய் வாழும்போது உன்னை பார்க்கிற அநேக கண்கள் உண்டு. நீ சமாதானமாய் நிலை பெற்று இருக்கும்போது உன்னை வரவேற்கவும் உன்னை விசாரிக்கவும் அநேக கண்கள் உண்டு. ஒன்றுமில்லாமல் தடுமாறும் போது, எல்லாமே இழந்து தனிமையில் நிற்கும் போது, வாழ்க்கை வாழ வெறுத்து இருக்கும் போது, இனி வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி வேதனை அனுபவிக்கும் போது, உனக்காக யாருண்டு? நீ நேசித்தவர்கள், நீ விரும்பினவர்கள், உன்னை நித்தமும் வந்து விசாரித்தவர்கள் எல்லாம் உன்னை ஒதுக்குகிற அவன் நேரங்களில் உனக்காக யார் உண்டு? ஏதும் சொல்லுகிறது, தீரா வியாதி அவனை பிடித்தது. அவன் எப்போது முடியும் என்று நினைக்கிற பலரும் இந்த உலகத்தில் உண்டு. ஆனால் நீ ஒண்ணுமில்லாமையில் இருக்கும்போது, நீ எல்லாம் இழந்து நடுத்தருவில் நின்றாலும், சொந்த பந்தம் உன்னை நம்பினவர்கள் உன் உற்றார்கள் உன்னை கைவிட்டாலும், உன்னை விசாரிக்க யாரும் இல்லாமல் நீ ஆமென் அவமதிக்கப்பட்டவனாய் ஒரு இடத்தில் ஒதுக்கப்பட்டு கிடந்தாலும், குப்பையில் கிடந்தாலும், உன்னை காண்கிற ஒரு கண்கள் உண்டு. அதுதான் பூமியின் மேல் உலாவுகிற தேவனுடைய கண்கள். பிரிய தெய்வ பிள்ளையே, உன்னை நேசிக்கதான் என் கர்த்தர் இந்த பூமியில வந்தார். உன்னை விசாரிக்க யாரும் இல்லை என்று நினைச்சுதான் ஆண்டவர் இந்த பூமியில வந்தார், உன்னை விசாரிக்கும்படி. உன் படகுல இயேசு ஏறுனா உன் நிலைமை மாறும். இயேசு யாரையெல்லாம் கண்டாரோ, எந்த இடத்துல எல்லாம் ஒதுக்கப்பட்டார்களோ அந்த இடத்துல எல்லாம் இயேசு அவர்களை கண்டார். அவர்களுடைய சூழ்நிலை மாறினது. தாரணமா ஒரு காரியம் கூட நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். கானா ஒரு கல்யாண வீட்டில்
இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். இயேசுவும் சீசர்களும் அங்கே போனார்கள். அங்கே அழகான பந்தி நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே 6 கற்சாடிகள் வெளியே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கற்சாடிகள் அநேகருடைய கால்களை சுத்திகரிக்க பயன்பட்டது. இந்த கற்சாடிகளை நினைக்க ஒருவரும் இல்லை. இந்த மனிதர்களை சுத்தப்படுத்தினதை மனிதர்கள் மறந்தார்கள். ஒரு மனிதன் வீட்டுக்குள்ளால வருவதற்கு இந்த கற்சாடிகளில் இருக்கிற தண்ணீர் தான் பயன்பட்டது. ஆனா இவர்கள் மறந்தார்கள். இந்த கற்சாடிகளுக்கு ஒரு ஆசை. அந்த பந்தலுக்குள்ளால அழகான பாத்திரங்கள் பளபளப்பாய் அந்த பந்தி எல்லாம் சுற்றி வரும்போது அநேகருடைய கண்கள் இந்த பாத்திரங்களை பார்க்கும். நல்ல ருசியுள்ள ரசம் இதற்குள்ளால இருந்தல்லவா வருகிறது. ஓ, எவ்வளவு அழகான பாத்திரங்கள் என்று சொல்லி அந்த பாத்திரத்தின் கண்கள், அந்த பாத்திரத்தை அநேக கண்கள் பார்த்தது. இந்த கற்சாடிகள் வெளியே கிடக்கு. அநேகருக்கு பயன்பட்டேனேப்பா. என்ன நினைக்கிறதுக்கு யாரும் இல்லையே. எங்க 6 பேர் என்ன நினைக்கிறதுக்கு ஒரு கண் இருக்காதா? எங்களுக்கு ஒரு மாற்றம் வராதா? எங்க வாழ்க்கை இதுதான், இதோட எங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, எங்க நிலைமை இதோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி தவித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அங்கே ஒரு குறைவு வந்தது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பளபளப்பாய் எங்கும் அழகாய் ஓடிக்கொண்டிருந்ததான அந்த பாத்திரங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டது. இப்போ அவர்கள் பார்க்கிறார்கள், இதிலிருந்து ஒன்றும் நன்மையும் வரவில்லையே, முடிஞ்சு போச்சுதே. எல்லாம் முடிஞ்சு போய் இருக்கும்போது இயேசு பரம்பில் கிடக்கிற பிரயோஜனமற்ற இருக்கிற 6 கற்சாடிகளை கண்டார். 6 கற்சாடிகளை கண்ட அந்த இயேசு அதை நிரப்பும்படி சொன்னார். சுத்தம் பண்ணி அதை நிரப்பினார்கள். அந்த நிரப்பின 6 கற்சாடிகளையும் கொண்டு பந்திக்குள்ளால போக சொன்னார். இப்போ எல்லாம் தீர்ந்து எதிர்பார்ப்போடு இருக்கிற ஜனங்கள் இந்த கற்சாடிகளை பார்க்கிறார்கள். இது வெளியில கிடந்ததல்லவா, இது அற்பமாய் கிடந்ததல்லவா, இதை யார் விசாரிக்காதவர்கள் அல்லவா, இதிலிருந்து என்ன நன்மை வரப்போகும் என்று சொல்லி பல கண்களும் ஆவலாய் பார்க்க ஆரம்பித்தது. அற்பமாய் எண்ணப்பட்டதான கற்சாடிகளை என் இயேசு கண்டபோது அதில் தண்ணீரை நிரப்பி உள்ளே கொண்டு வந்தாங்க. உள்ளே கொண்டு வந்து அதை பங்கிட்ட போது எல்லாரும் சொன்னாங்க, அநேகருடைய கண்கள் பார்த்து கொண்டிருந்தது, சொன்னாங்க, இது வெளியில் கிடந்ததல்லவா, இது அற்பமாய் கிடந்ததல்லவா, இதுக்குள்ளால் இருந்து எப்படி இவ்வளவு நல்ல ரசம் வந்தது? என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே, பிரியமான தெய்வ ஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை கண்டது எதுக்கு தெரியுமா? உன்னுடைய இல்லாய்மையில், உன்னுடைய வேதனையில், உன்னுடைய அவமானப்பட்டு நீ ஒதுக்கப்பட்ட ஸ்தானத்தில் என் ஆண்டவர் உன்னை கண்டது மறுபடியும் உன்னை கொண்டு வெளியே வருவதற்கு. ஒதுக்கப்பட்டு இருக்கிறீங்களா? அந்த கற்சாடிகளை போல, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வாழ்க்கை வராதா, எங்களால் முடியாதா, நாங்கள் எழும்ப முடியாதா, இனி எங்களுக்கு வாழ்க்கை இவ்வளவுதானா, நாங்கள் உயர வர முடியாதா என்று கண்ணீரோடு இருக்கிறீங்களா? இந்த வேளை பரிசுத்த தேவன் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஒரு முறை எழும்பினும் பாச, ஒரு முறை நான் பயன்பட்டேன் பாச, ஒரு முறை நான் செயல்பட்டேனே, இன்னைக்கு எங்களால் முடியலையே. ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாமே இழந்து தவிக்கிறோமே. இல்லை, கர்த்தர் உன்னை கண்டாரே, ஆனால் அதே கர்த்தர் உன்னை கரம் பிடித்து தூக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த வேளையிலே அதே பரிசுத்த தேவன் உன்னுடைய மத்தியில் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். உன்னை கண்டவர் அப்படியே கண்டு விடுவதற்கல்ல, அந்த படகில் ஏறினவர் அவனுடைய வாழ்க்கையை மாற்றினது உண்மைன்னா, உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற என் ஆண்டவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பேதுரு, இயேசு அவனை கண்டபோது பேதுரு அவன் படகை கொடுத்தார். பேதுருவின் படகில் இயேசு ஏறினா, இன்றைக்கு உன் படகில் இயேசு ஏற விரும்புகிறார். உன்னுடைய வாழ்க்கை என்கிற படகில் இயேசு ஏற விரும்புகிறார். இயேசு உன் படகில் ஏறினா உன்னுடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். எந்த இழப்பு இருந்தாலும், எந்த வேதனை இருந்தாலும், எந்த அவமானத்தில் நீ நின்று கொண்டிருந்தாலும், இயேசுவுக்காக உன் படகை கொடுப்பாயே. ஆனால் அதே இயேசு உன் படகுக்குள்ளால வந்தா உன் சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும்.
உன்னுடைய நிலைமைகள் மாற ஆரம்பிக்கும், உன்னுடைய கண்ணீர் மாற ஆரம்பிக்கும், உன்னுடைய தரித்திரம் மாற ஆரம்பிக்கும். நீயும் ஒரு உன்னத நிலைமையில் அவன் கொண்டு வர என் ஆண்டவர் உன் கரத்தை பிடிக்கிறார். இந்த வேளையில் அதே பரிசுத்த தேவன் உன் பக்கமாய் நின்று கொண்டு இருக்கிறார். பிரிய தெய்வ பிள்ளையே, பிரிய தெய்வ சகோதரா சகோதரி, பிரிய மாதாவே பிதாவே, கர்த்தர் உன்னோடு கூட அவர் இருக்க விரும்புகிறார். கர்த்தர் உன்னை கண்டாரே ஆனால் உன் குடும்பம் வாழ்க்கைப்படும். கர்த்தர் உன்னை கண்டாரே ஆனால் உன் நிலைமைக்கு மாற்றம் உண்டாகும். உன் படகை கர்த்தருக்கு கொடுப்பாயா? உன்னுடைய இருதயத்தை இயேசுவுக்கு கொடுப்பாயா? நம்முடைய கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கலாம். பரிசுத்தம் உள்ள நல்ல கர்த்தாவே, பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல ராஜாவே, உங்க திரு சமூகத்தில் எங்களை முழுமையாய் தாழ்த்துகிறோம். அப்பா, இல்லாய்மையில் இருந்த எல்லாமே இழந்து நின்று கொண்டிருந்ததான இனி வாழ்வதற்கு ஒரு வழி இல்லை, இனி போவதற்கு ஒரு வாசல் இல்லை, தனித்து விடப்பட்டு திக்கற்றவர்களாய் நின்று கொண்டிருந்ததான பேதுருவையும் ஆமென் அவன் படகையும் என் ஆண்டவர் கண்டாரே. இந்த வேளையில்ப்பா, இன்னைக்கு எல்லாம் இழந்து நின்று கொண்டிருக்கிற ஆமென் அன்பு பிள்ளைகளை கண் நோக்குவீராக. எல்லாவற்றையும் இழந்து ஆமென் அல்லேலூயா உதறி தள்ளப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஆமென் அல்லேலூயா நினைக்க முடியாமல் ஒதுங்கி கிடக்கிறதான அன்பு பிள்ளைகளை நீர் கண் நோக்குவீராக. பேதுருவின் படகில் ஏறி வந்தது போல உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்ப படகில் தேவன் ஏறி வருவீராக. வாழ்க்கை படகில் ஏறி வருவீராக. இவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கட்டளையிடுவீராக. இவருடைய குடும்பத்தில் மாற்றம் வெளிப்படுவதாக. இவருடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் வெளிப்படுவதாக. எல்லா தடைகளையும் என் கர்த்தர் உடைத்து மாற்றுவீராக. இவர்கள் மறுபடி எழும்பும்படியாக என் ஆண்டவர் இவர்களை கண்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஜெபித்துக் கொண்டு இருக்கும் போதே அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காமின் படகில் என் கர்த்தர் ஏறி இவர்களை கரம் பிடித்து தூக்குவீராக. இவருடைய இல்லாய்மை மாறுவதாக, இவருடைய வறுமை மாறுவதாக, இவருடைய வெறுமை மாறுவதாக, ஒரு நிறைவான ஆசீர்வாதம் இவருடைய குடும்பத்தில் வெளிப்படும்படியாக எங்கள் பரிசுத்தரை நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களை கரம் பிடித்து தூக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இனி எங்களுக்கு யாரும் இல்லையே, எங்களை காண யாரும் இல்லையே, எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று கண்ணீர் வடிக்கிறதான அன்பு பிள்ளைகளுக்கு நீர் இருக்கிறீர் என்பதான விசுவாசம் இவர்களுக்குள்ள எழும்பட்டும். ஆண்டவரே, எந்த இடத்தில் ஒதுக்கப்பட்டார்களோ, எந்த இடத்தில் கைவிடப்பட்டார்களோ, எந்த இடத்தில் இல்லாமை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதே இடத்துல மறுபடி இவர்கள் எழும்பி பிரகாசிக்க தேவன் இவர்களை கண்டிருக்கிறபடியா உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோமே பிதாவே. பரிசுத்த தேவன் இவர்கள் மத்தியில் வாசம் பண்ணுவீராக. என் தேவன் இவர்களை ஆசீர்வதித்து நடத்துவீராக. பெரிய பரிசுத்தமுள்ள கர்த்தாவின் கரம் இவர்கள் மேலே வைக்கப்படுவதாக. இவருடைய குடும்பங்கள் மாற்றம் காண்பதாக. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன இயேசுவின் கரம் உம்முடைய பிள்ளைகளை தொட்டு தூக்குவதாக. எல்லா நிலைமையிலும் ஒரு மாற்றத்தை தேவன் கட்டளையிட்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை என் ஆண்டவர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த தேவனே, உம்முடைய திருக்கரங்களிலே முழுமையாய் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் குடும்பத்தில் மாற்றமும் சந்தோஷமும் வெளிப்படட்டும். இனி உல்லாசத்தின் தினங்களாய் இவர்கள் வாழ்க்கை மாறுவதாக. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஏசப்பா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.